ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்ச வின்லா சகால எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொத்தம் இங்க 350 பேர் இருக்காங்க. இதுல 100 பேருக்கு மட்டும்தான் சரியா சண்டை போடவே தெரியும். சரியா எத்தனை பேர் இருக்காங்க அப்புறமா எங்க சொல்ல. நம்ம நிஜமாவே சண்டை தான் போட போறோமா தலைவா? சைடு வீக்காக தான் இருக்காங்க. முதலாளி போர் பண்ணிதான் ஆகும்னு சொல்லும் போது நமக்கு வேற வழி இல்லை. இவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் அரசரோட படையை தான் எதிர்த்து நிக்க போறோம்னு தெரியுமா? அந்த படை தெரியாம கட்டி முதலாளிக்கு கடன் பட்டவங்க தான். இந்த போர்ல அவங்க கூட சேர்ந்து இவங்க எல்லாருமே சண்டை போட்டா கடனை தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க. அரசரை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க ஒரு பையன் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா வந்துட்டாங்க. அதனால வீரருங்கிற மரியாதைய விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஒருவேளை ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய தைரியமும் அதிகரிக்கும். அவ்வளவுதான். ஒண்ணு கூடி இருக்கிறதுனால அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறத நம்புறாங்க. இனிதான் நாம அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க எதிர்த்து சண்டை போட போறது அவங்க அரசன் தாகில் தந்திரவாதி. அந்த அரசர்னது எல்லாம் போய் அரெஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? சரண்டர் ஆகிட்டா அரசரே வந்துட்டாரு, நாங்கள் அந்த சைடு போகிறோன்ட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? முதலாளி சண்டை போட முடிவு பண்ணிட்டாரு. ஆளுங்களும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இந்த இடமே போர்க்களமா மாறப்போகுது. இதைதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். நம்ம உடனே இங்கிருந்து போயாகணும், இல்லைன்னா நம்ம இங்கே மாட்டிக்குவோம். டார்ஃபின் புரிஞ்சுக்க. எனக்கு தெரியும். ஆனா இங்க பாருங்க லீஃப். அருணேட இந்த நிலைமையில இந்த இடத்துல விட்டுட்டு எங்களால நிம்மதியா போகவே முடியாது. என் மேல இவ்வளவு அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க, எங்களால வர முடியாது. நீ ரொம்பவே மாறிட்ட டார்ஃபின். வாய்ஸ் மாற்றிட்டேன். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ வேற யாரோன்னு தான் நினைச்சேன். ஓ முகத்தை இப்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா நான் உன்னை சந்திச்சிட்டேன். என்னால உன்னை இங்க விட்டுட்டு போக முடியாது. அப்படி போகவும் மாட்டேன். திரும்ப இருவ ஆரம்பிச்சோம். ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். முதல்ல அவளை நீ இந்த பக்கமா திருப்பு. இங்க பாரு பேட்டர், நம்மளால இந்த இடத்துல இந்த ஏர்னைட கூட்டிக்கிட்டு போக முடியுமா? இப்போ இவ விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவ கண்ணு முழிச்சாதான் இவ எப்படி இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். உண்மைய சொல்லணும்னா என்னால இவளோட நிலைமையை இப்ப கணிக்கவே முடிய மாட்டேங்குது. அதோட அவ இப்ப கர்ப்பமா வேற இருக்கா. இந்த நேரத்துல இவளுக்கு தேவை ஓய்வு மட்டும்தான். அவளோட நினைவு வர வரைக்கும் காத்திருப்போம். ஒரே ஒரு நாள், இன்னும் ஒரு நாள் காத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் முடிவெடுக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்துட்டா அவனுங்க சண்டை போட்டுன்னு இருக்க போகிறானுங்க. இது நைஸாக பின்னாடி போயிடலாங்க. தலைவரே, வேகமா வாங்க. வடக்கா? ஆமா, நான் கை காட்டுற திசையில பாருங்க. வந்துட்டாங்க. எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா வந்துட்டாங்க. முதலாளி கிட்ட சொல்லுங்க, கடலுடைய வடக்கு பகுதியில் கப்பல் வந்துட்டு இருக்கானே. அரசருடைய படைக்கலம் நம்மளை தாக்க வந்துருச்சு. எல்லாருமே போர் வீரர்கள். இருக்கிறதே 100 பேர். ஏய், சொல்லாம இந்த வேலையெல்லாம் செய்யாத. இவ்வளவு தள்ளி இருக்கும்போது உன்னால அவங்கள தாக்க முடியாது. அவங்கள பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா ஏண்டா
சும்மா உசு பேத்தி விட்டான். சும்மா இருப்பாங்க. பட்டு முடிச்சா. வந்து ஒழுங்கா பேச்சு இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க? பின்வாங்குங்க, பின்வாங்குங்க. இல்லை இதே தூரம் தான் அவங்களுக்கு. ஆனாலும் ரொம்ப இவ்வளவு தூரத்துல அவங்களால அம்பு எய்ய முடியுது. இன்னும் குச்சி வச்சிடலான்னு எடுத்து பார்ப்பாங்க. பிரிஞ்சு போங்க. இந்த இடத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம அரசருக்கு தரையிறங்க உதவி பண்ணுங்க. கேட்டல் போர் புரியணும்னு முடிவு பண்ணிருக்கான் போல இருக்கு. தூதுவனை அனுப்பு வுல்ஃப். நாம இங்கேயே கேட்டலோட பதிலுக்காக காத்திருக்கலாம். சரி, படலே கவுண்டி தான் பழிச்சுன்னு அருமையான இந்த இடத்துல ரத்த ஆறு ஓடணுமா என்ன? அதாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போதான் நடக்கும். அரசருக்கு எதிராக சட்ட விரோதமாக இந்த நகரத்துல கிளர்ச்சி செய்ததுக்காக கிட்டலுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பொதுவா இந்த மாதிரி குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்படும். உட்காந்து கேட்டு ஆனா அரசரோட தாராள மனச பாராட்டி கிட்டலும் அவனுடைய குடும்பமும் தண்டனையை ஏத்துக்கிட்டு உடனே இந்த நிலத்தை விட்டு கிளம்பிடணும். நீங்க பாருங்க, நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு கெடுத்துரும். இந்த நாட்டை விட்டு போயிடுங்க. உங்களுடைய பதிலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தோர்பில் காணும். எதுக்கு உதவாத நீங்கெல்லாம் எப்படி அவங்கள கரையறங்க விட்டீங்க? கிளர்ச்சி செஞ்ச அதுவும் சட்ட விரோதமா தேவையில்லாம இதெல்லாம் பார்த்தா வீரர்கள் மாதிரி தெரியுது. இதோ நான் திரும்பி வந்துட்டேன். எங்க பார்ப்போம்னா சரி, தோர்கள் கவுண்டியோட படைகள் பார்க்க எப்படி இருந்தது? எல்லாரும் அவங்க மத்தியானம் சாப்பாட்டை பொறுமையா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 போருக்கு அப்புறம் ஆயுதங்களோட கப்பல்களும் வந்திருக்கு. தரையிறங்கினத்துக்கு பக்கத்துலயே அவங்க கூடார அடிச்சு தங்கி இருக்காங்க. வேவு பார்த்து மொத்தமா ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரா? ஆமா, அடிமைகளையும் வேலைக்காரங்களையும் சேர்க்காம தான் சொல்றேன். உங்களுக்கு அதே ஜாஸ்தி. வேடிக்கையா இருக்கு. நம்ம கிட்ட ஆளுங்க அவங்கள விட 3 மடங்கு அதிகமா இருக்காங்க. அந்த கூட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? 10 மடங்கு இருந்தாலும் வேலைக்கு இறங்கி வந்தா நம்ம எல்லாம் பயந்து போய் அப்படியே அவங்க கால போய் விழுந்துடுவோம்னு நினைச்சிட்டானா? நம்ம நிலத்துல இருக்கிற ஆம்பளைங்க எந்த மன்னன் முன்னாடியும் போய் வண்டியிட மாட்டாங்க. ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. அரசரோட தலையை எனக்கு யார் கொண்டு வர்றீங்களோ அவங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். இந்த மூஞ்சிகளை பார்த்தா இவ்வளவு வீரவாசனம் பேசுற. முட்டா பசங்க. இவங்க 100 பேர் சாதாரண ஆளுங்க இல்ல. இவனுக்கு மட்டும்தான் தெளிவாக அது எதுவும் யோசிக்க வேணாம். இப்படி வராங்கல்ல காரணம் இல்லாம ரொம்பவே இருக்காது. சிறந்த வீரர்கள். அப்போ நிஜமாவே அரசர் இங்க வந்திருக்காரா? இவங்க எல்லாருமே அரசருடைய பாதுகாவலர்கள். அதாவது டென்மார்க்லயே சிறந்த வீரர்கள் இவங்கதான். தார்கிலோட ஒன்னா சண்டை போட்டவங்க. ஓ, தாரிகளோட படையா? அட்டப்பாய். சொல்லணும்னா, இவங்களும் தார்கள் மாதிரியே பலசாலிங்க. இவனுக்கு கொண்டு வருவானுங்கடா. சரி, அந்த வெள்ளை நிறத்துல உட போட்டு சுத்துறாங்களே அவங்க யாரு? அவங்கெல்லாம் பலவீனமான ஆளுங்களா? அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது இல்லையா? அவங்க எல்லாரும் தான் ஜோம்ஸ் வைக்கிங்ஸ். இதுக்கே இதுக்கு கிளம்புதான். முன்னாடி கண்ணை இவ்வளவு பெருசா திறந்து நீ ஆச்சரியப்பட்டது நான் பார்த்ததே கிடையாது. இவங்கள நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த சாதாரண வீரர்களை விட அவங்க ரொம்பவே தலை சிறந்தவங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு போரை தவிர வேற எந்த யோசனையும் இருக்காது. நம்ம இரும்பு கையே ஒரு முட்டாளாகிறாரா? போர் புரியுற அதான் எனக்கு வரைக்கும் ஆச்சரியம். முதலாளிக்கு இது புரியாது. ஒருவேளை நீங்க ஓடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா ஓடுங்க. கவுண்டி நமக்கு நேரம் கொடுத்திருக்காரு. தலைவா, நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் தானே இங்க தளபதி. என்னால இங்க இருந்து ஓட முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த 350 முட்டாள்களை
அதிக பேர் சாகாம காப்பாத்த என்னால முடியும். அப்போ நாம வேணா கெட்டில் குடும்பத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுடலாம்ல, நம்மளும் சாகாம இருப்போம்ல. ஆமா, நாமளும் தேவையில்லாம சண்டையெல்லாம் போட வேண்டாமே. தார்கிலையும் சேர்த்து கட்ட போறீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம 8 பேர் சேர்ந்து அவனை கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்மளுடைய பிரச்சனை தார்கள் மட்டும் கிடையாது. நம்முடைய முதலாளிய பத்தி மறந்துட்டீங்களா? அவரு வெறும் கையாலே கரடி அடிச்சு துரத்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதை தாண்டா பார்க்க போகிறோம். பேசாம நீங்களே எங்க கூட ஓடி வந்துருங்க தலைவரே. இப்படி எதுக்காக நீங்க அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? என்ன இரும்பு கையா? எனக்கு வெறும் கைய பத்தி எல்லாமே தெரியும். எனக்கு 15-16 வயசு இருக்கும் போது நான் அவரை சந்திச்சிருக்கேன். அவர் குருவாவும் தலைவனாவும் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. சொல்லணும்னா அவர் ஒரு மிகப்பெரிய பலசாலி. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள்ல சொதப்பியிருக்கேன். நான் எல்லாத்தையும் விட்டு ஓட ஆரம்பிச்சேன். கெட்டில் எனக்கு இடம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். அவருடைய வயலை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு நான் இந்த வயலுக்கு வந்து என்னோட அடைக்கலமா நான் மாத்திக்கிட்டேன். ஆனா நான் இங்க வந்து சேர்ந்தப்ப நான் பார்த்த அந்த ஆள் ரொம்பவே வித்தியாசமா இருந்தாரு. ஆமா, யாருப்பா நீ? உனக்கு என்ன தெரியுமா? நான் இங்க வந்து பார்த்த அந்த ஒரு ஆள் அது அவரு இல்ல. கண்டிப்பா அதெல்லாம் தாத்தாவா தான் இருக்கணும். நம்ம முதலாளி தைரியசாலிலாம் இல்ல. நம்ம 2 பேருடைய பேரு ஒன்னா இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டாரு. என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாளா மாட்டாம இருந்திருக்கார் பாருங்களேன். எனக்கு வேற வழி இல்லாததுனால அவருக்கு பாதுகாப்பா நான் இங்கே இருந்துட்டேன். ரொம்ப நாளா செலவு இல்லாம இலவசமா இங்கே சாப்பிட்டு தங்கிட்டேன். இங்க நான் தங்கி இருந்து ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு அவருக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டாம்? உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும் தோணுதோ அதை செய்யுங்க. என்ன தொங்கிடுச்சு? நம்ம முதலாளி ஒரு ஏமாத்துக்காரர். நீங்க எல்லாரும் அவருக்காக உயிரை விடுற அளவுக்கு அவர் ஒன்னும் தகுதியானவர்லாம் இல்ல. ஜாகிரதை, முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாதீங்க. இப்படி சொன்னா என்னன்னு முடிவு எடுக்கிறது? வராங்களா? நீங்க எல்லாரும் உங்களுடைய நன்றி விசுவாசம் காட்டுறதுக்கு முன்னாடியே உங்க எல்லாரோட உயிரும் போயிடும். போதும், தயவு செஞ்சு வாய மூடுங்க. இந்த மாதிரி ஏமாத்துக்காரோட காசுல சாப்பிட்டு தூங்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நாங்க ஏதாவது செய்வோம். இல்லைன்னா நாங்களும் கேவலமானவங்களா போயிடுவோம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன எதையுமே வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐயோ, ஏமாத்துக்காரா? இது மேல அப்பல இருந்தே டவுட். அவங்களுக்கு பின்னால கடல் இருக்கு. அரசரோட காவல் படை இங்க 2 வரிசையா நிக்கிறாங்க. இந்த வட்டம் தான் அரசர் கவுண்டி. அவங்களுக்கு பின்பக்கத்துல கடல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பக்கம் எந்த பாதுகாப்பும் இல்ல. நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு படைகளோ பாதுகாப்பு உபகரணங்களோ இல்ல. அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம நிலத்திலிருந்து நாம அவங்கள தாக்கவும் முடியாது. ஓல்மர், எப்படி தாக்கலாம் நினைக்கிற? ராத்திரியில இல்ல, ராத்திரியில சிறந்த வீரர்கள் மட்டும்தான் போர் தொடுப்பாங்க. இவங்கள மாதிரி அரைகுறைங்களால ராத்திரியில போர் தொடுக்க முடியாது. நீங்க 1லிருந்து 100 என்றதுக்குள்ள இவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. கடைசியில ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான். என்ன? அப்புறம் எதுக்காக நாம ஒண்ணு கூடிக்கிட்டு இருக்கோம்? நீ அவங்கள மாதிரி புதுசு தானே, இன்னுமா உனக்கு புரியல?
அந்த ஒரு 100 வியூவுமே எண்ற தெரியாத ஒரு வரைக்கும் அரசரோட கவனம் அவங்க எல்லார் மேலேயும் தான் இருக்கும். தோர்கள், நீ எங்க இருக்க? தோர்கள் இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல எங்க தான் போய் தொலைச்சான்? முதலாளி, எல்லாருமே தயாரா இருக்காங்க. சரி, நான் சொல்லும் போது தாக்க ஆரம்பிங்க. ஆயுதங்களை தயாரா வச்சுக்கோங்க. முதலாளி, நான் உங்களை கடைசியா எச்சரிக்கிறேன். சண்டை போட்டா நாம தோத்துருவோம். போதும், வாய மூடு ஸ்னேக். இந்த இரும்பு கை கெட்டிலால அதை தண்டக்கருவா சுக்கலூரா இது திருந்தாது. முடியும். தாக்கங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவரும் போயிருக்காரா? ஜாக்கிரதையா இருங்க பேட்டர். போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். 2 பக்கத்துல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான் நடக்குது. இவரை வச்சு திசை திருப்பி மண்டிய ஆடாம போயிட்டாங்க. அசையாம கொண்டுட்டு போங்க. இப்போ நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் என்ன குறை சொன்னா எப்படி? இது ஒரு திருட்டுத்தனம் தானே? அத பத்தி கவலைப்படாத, அவளுக்கு தேவையான அளவுக்கு பணம் வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க இல்லையா? அவ தார்ஃபினோட தோழி, அவளை விட்டுட்டு வர முடியாது. அவ இங்க இருந்தா அவளை நிச்சயம் கொன்னுடுவாங்க. பெரிய முதலாளிய பார்த்து கிளம்புறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. ஆமா, குழந்தைங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. வண்டி அசைஞ்சிட்டே இருக்கிறதுனால 2 பேரும் நல்லாவே தூங்கிட்டாங்க. என்னங்கய்யா இவ உயிரும் பிரிஞ்சிட்டு இருக்கா? உனக்கு பயமா இருக்கா? கவலைப்படாத, சீக்கிரமே இந்த இருட்டான காட்டை விட்டு வெளியே போயிடலாம். இந்த இடத்துல வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். ரத்த பலி கேட்கிற ஒரு அரக்கன் இங்க தான் சுத்துறதா சொல்லுவாங்க. இங்க நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. நமக்காக வீடு காத்துக்கிட்டு இருக்கு. நாம சீக்கிரமாவே அங்க போயிடலாம். ரொம்ப நீளமான வலிகள் நிறைஞ்ச ஒரு பயணம் தான் இது. அந்த வலி எல்லாம் சீக்கிரம் போயிடும். என்ன தைரியமா நம்ப. நிச்சயமா. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவங்க இப்பவும் இங்கதான் இருக்காங்க. உயிர்கள் இப்பவும் இங்க வாழதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நானும் ஓனாய் ஒன்னா நிக்குது. கார்டர், இறங்கிப்போ. இது வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. நான் உனக்காக இங்க குழந்தைங்களோட நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன்.
நீங்க சொல்றது சரிதான். நான் ஈனாருக்கும் மத்தவங்களுக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். நிறுத்து நிறுத்து. என்ன அடையாளம் தெரியுதா? உனக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் இன்னும் 50 அடி முன்னாடி போங்க. நீங்க சிறந்தவங்கன்னு அவங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுங்க. மிஷின் மாதிரி வராங்க. ஜாம் ஸ்னைக்கிங் உண்மையிலே அசத்திட்டாங்க. 70 பேரோட வரிசையில ஒரு சின்ன கீறல் கூட விழல. அடி தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு பின்னால காவல்காரங்களாம் தேவைங்க. அவங்கள அனுப்பி கெட்டில உடனே கைது பண்ண சொல்லுங்க. சரி. வாங்காதீங்க, போய் போர் புரியுங்க. கொஞ்சமாவது தைரியமா முன்னேறி போங்க. அங்கிருந்து முன்னேறது. இப்படி போர் நடக்கும்போது என் பசங்க எங்க போனாங்க? என்ன பண்றா? தப்பிச்சு என்ன போறீங்களா? என்னால பின்னால கத்திய வச்சுக்கிட்டு நீச்சல் அடிக்க முடியல. என்னால முடியல. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியல. பக்கமா வரான். இவ்வளோ ஈஸி டார்கெட் ஆகுது. நான் உங்க பின்னாடி தான் இருக்கிறேன் அரசர் கவுண்டி. எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த கெட்டில் மேலே டவுட்டாகவே இருந்தது. இவன் சொல்கிறதுக்கும் இவன் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இரும்பு கைன்றாங்க, காடியோ ஒரே கை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணான்வாங்க. இது ஒரு வடிவேல் ஒரு பார்த்து சொல்லுவார், ஊரில் ஓடுற ரயிலில் ஒத்த கையில் நிப்பாட்டணும், அது லெஃப்ட் ஹேண்டில். அந்த மாதிரி கதை சொல்லி ஊரை ஏமாற்றினுக்கிறான். இது நல்லா ஸ்னேக்குக்கு தெரிஞ்சுமே அவன் வந்து என்ன சொல்கிறது, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு விசுவாசமாக இருப்போன்றது மட்டும்தான் இருந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் சோறு போட்டிருக்காங்க, நான் இங்கே இருந்திருக்கேன், எனக்கு தங்கத்துக்கும் எனக்கு வாழ்க்கைக்கும் இடம் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நான் நிற்கிறேன், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்றாங்க. படம் வந்து உன் இஷ்டம், நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை, உனக்கு இப்போ நிற்கணும்னா நில்லு என் கூட, இல்லைன்னா கிளம்புனாங்க. இவங்க ஸ்னேக்கை விட்டு போகிறோமா இல்லை, இவங்களுக்கு ஸ்னேக்கு விசுவாசமாகறாங்க. ஸோ இந்த விசுவாசத்து வழினால தான் இங்கே ஏதோ கொஞ்சம் நிற்கிது, இல்லைன்னா அது கூட இல்லை. அவன் சைடு இருக்கிற பாடையில் ஒரு 100 பேர் ஏதோ கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கிறாங்க, அது கூட இத்தனை வருஷம் ஒன்று இருந்திருக்காது, அதுவுமே வேஸ்ட்டு தான். அதுக்கு பின்னாடி 200 பேர் ஒன்றுமே கிடையாது. இதுக்கே வந்து கெட்டிலுக்கு இவ்வளோ பெருமை, எருமை உனக்கே ஒன்றும் தெரியாதுன்றப்போ படையதை நம்பி அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்கும். 100 பேர் நிற்கிறாங்கன்னா வைக்கிங்கில் அவங்கெல்லாம் இது கூட தெரியாதவன் இத்தனை நாளாக இங்கே வந்து ஆட்சி பண்ணுகிறான்றது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எதுவுமே தெரியல, ஒரு படம் என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு போர்வீகம் தெரியல. முன்னாடி 100 பேர் தான் இருக்கிறாங்கன்னா ஒரு அரசர் வெறும் 100 பேர் தான் கொண்டு வந்துக்கிறேன்னா அப்போ அது என்ன விஷயம்னு யோசிக்க தெரில. எதுவுமே தெரியாமல் இத்தனை பேரை வந்து அடக்கி ஆழ்ந்துக்கிறானே, எவ்வளோ இருக்கணும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கர காண்டாச்சு. இப்போ கூட அந்த திமிரு அவனை விட்டு ஏன் இருக்குன்னு தெரில. அவன் வந்து தோர்கில் இந்த பக்கம் இருக்கிறான்ற அவன் பையன் மூத்த பையனா அவன் இருக்கிறான்ற அந்த தைரியத்தில் மட்டும்தான் இந்த பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அவனும் இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை. ஸ்னேக்கும் தோர்கில் இந்த 2 பேரும் நம்பி இது வாய் விட்டுனுக்குது. இந்த 2 பேர் இருந்தால் அவன் கதை அவ்வளோதான், அவரோகரி தான். இதுமாதிரி தோர்கிலோட வியூகமும் என்ன சொல்கிறது, அவன் ஓரளவுக்கு யோசிக்கிறான்றத. அப்படிலாம் டேரெக்டாக போனால் அவன் தான் சொல்ல போனால் இப்படி வீரவாசனம் பேசினா நின்று இருக்கணும். அவனே வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த படம்லாம் வச்சுன்னு நம்ம போய் அரசரை தொற்ற முடியாதுன்றதுக்காக பின்னாடி லாஸ்ட்டாக எப்படியோ அவர் தான் நிற்பார், நம்ம பின்னாடி போகலான்னு சொல்லி நீச்சல் வச்சுன்னு பின்னாடி வந்திருக்கானுங்க. இது ஒரு யோசிக்காதது ஒன்று, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்றது. அந்த விதத்தில் பார்த்தா தோர்கிலுக்கு மூளை இருக்குது, வெறும் வந்து பவர் மட்டும்தான் இல்லை, மூளையும் அவனுக்கு நல்லா வேலை செய்யுது. இதில் இப்போது கவுண்டிக்கு தான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா இப்போ கரெக்டாக லாஸ்ட்டில் இருந்தவனும் பின்னாடி படத்தை எல்லாம் அனுப்புன்ட்டான்.
கரெக்டாக இப்போ இங்கே 3 பேர் தான் இருக்காங்க. படத்தளபதி இப்போ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவரும் முன்னாடி போயிருப்பார். கரெக்டாக இந்த டைம் வந்து அட்டாக் பண்ணுறான். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கவுண்டிலாம் வந்து இவனை தடுத்துருவானாலாம் சாத்தியமே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு டேஞ்சர் பின்னாடி கவுண்டிக்குது. சப்போஸ் இப்படி இவன் வந்து அரசரை தொட்டுட்டாலும் பண்ணிட்டாலுமே இந்த படம் ஒன்றும் பின்வாங்கிட போகிறதில்ல. அப்போ இது முடிச்சுட்டு தான் கிளம்பும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது ஒன்று இருக்குது. கவுண்டில்னா இது வேற மாதிரி போயிடும். அவன் நினச்ச அந்த ட்ரீமே அங்கே அழிஞ்சிரும். இல்லைன்னா இந்த படம் திரும்ப வேற மாதிரி ஆகி அது வேற மாதிரி போயிடும். ஸோ கவுண்டி இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாகரிகம் ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்றது அது பார்க்கல நடக்குதுன்னு. அதேமாதிரி லாஸ்ட்டாக வந்து எனக்கு திரும்ப அதேமாதிரி குதிரையில் அவளும் ட்ராவல் ஆகும்போது அவ்வளோதான் இவ உயிரும் பிரிஞ்சிட்ருக்குன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்டதும் காமிச்சாங்க. இதே ட்ராவல் தான் போனாங்க, அதில் ஏறிட்டாங்க. அதேமாதிரி டைலாக்ல நான் நுணுக்கமாக பார்த்தது வந்து குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சொல்லிட்டு வான்றான். அப்படின்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை இறந்துச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அது ஏற்கனவே பிரிஞ்சிட்ருக்கு, வயிற்றுலேயே இறந்துச்சுன்னா அது உயிர் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இவளுக்கு அந்த மானையும் ஓனானையும் ஒன்றா காட்டுறப்போ எனக்கு அந்த 2 பேரும் பார்க்குறதுக்கு நம்ம தோர்ஃபினையும் ஈனாரையும் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மான் ஈனாராக வச்சுக்கலாம், இவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வெவ்வேறு விதம். இவன் வந்து அரக்கன், இவன் வந்து மிருகம், இவன் வந்து மனுஷன்ற அந்த இது மென்மையானவன் கடுமையானவன் வச்சுக்கலாம். ஸோ அதை பார்த்து தான் அவங்கள்ட்ட கடைசியாக சொல்லிட்டு வந்துடுறேன், தேங்க்ஸாக சொல்லிட்டு வந்துடுறேன்றதுக்காக போயிருக்கு. அப்போ அந்த உயிர் பிரிஞ்சிடும் தான் அர்த்தம். ஸோ இதுவும் முடிய போகுது தான். அதுக்கப்புறம் என்ன அவங்க கிளம்புறதா தான் இருக்கும். அப்படி இந்த உயிருக்காக தான் இப்போ ஏதோ பொறுமை காத்துனுங்கிறாங்க தோற்கி நாட்டை எல்லாருமே. இப்போ போயிடலாம் அவளை காப்பாற்றினான். சப்போஸ் இப்போ இவ இறந்துட்டா அப்படின்னா ஈனாரே எப்படி மாறுவான்றது தெரியல, தோற்பினே என்ன முடிவெடுப்பான்றது தெரியல. அது ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.